எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துவையல் வகை தான் செய்ய போகிறோம். ரெண்டு வகையான துவையல் செய்ய போகிறோம். ஒன்று மாங்காய் துவையலுங்க, இனி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவையல்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வகையான துவையல் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இந்த மாங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வறுக்கும்போது பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இவ்வளோதான். இது சேர்த்து வறுத்துட்டுங்க. பாருங்கள், இது ஆறுனது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறிடுச்சுங்க, ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. இது இந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கணுங்க. தேங்காய் ஒரு சின்ன மூடி எடுத்துருக்கோங்க. மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாங்காய் ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கொரன்னு அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இல்லைங்க. இந்த மாதிரி தான் கொரன்னு தண்ணியே சேர்த்துக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தாம தான் அரைக்கணும். இப்போ இது ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க. மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குது. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம ஒரு பருப்பு துவையல் செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த துவரம் பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த பருப்பு இது நம்ம சேர்த்துக்கலாங்க. பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும் வறுப்படுறதுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக தான் வறுக்கணும். அதே மாதிரி வறுவிடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாங்க. அப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேங்க. அது கொட்டை நாரெல்லாம் பார்த்துட்டு அதையும் இது போட்டு வறுக்கிறேன். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துப்பாங்க. இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவரம் பருப்பில் தான் செய்யணுங்கிறது இல்லைங்க. இதே மெத்தடில் கடலை பருப்பில் கூட செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. லாஸ்ட்டில் தான் தேங்காய் சேர்த்துணுங்க. இந்த தேங்காவை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. சூட்லேயே தேங்காய் வறுபட்டுருங்க. அப்புறம் இது ஆறட்டுங்க. அப்புறம் பருப்பெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. முதல் வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறன்னு அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைக்கணுங்க. பருப்பு துவையல் வந்து அரைச்சிட்டு வந்துட்டுங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாம் வந்து 2 வகையான துவையல் செஞ்சுருக்குறோங்க. ஒன்று மாங்காய் துவையலுங்க, இன்னொன்று வந்து பருப்பு துவையல் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க.